துஷார் ரகேஜா இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஐபிஎலுக்கு போக போகிற டிஎன்பிஎல் ஸ்டார் கண்டிப்பாக இவர் தான். நேற்று நடந்த சேப்பாக் விசஸ் திருப்பூர் தமிழன்ஸ் மேட்ச்சில் திருப்பூர் தமிழன்ஸ் 7 விக்கெட் வித்தியாசத்தில் மேட்சை வின் பண்ணுறாங்க. அந்த வின்னுக்கு முக்கிய காரணமாக இருந்தது துஷார் ரகேஜா. இனிஷியலாக பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடின சேப்பாக் 205 ரன்கள் எடுத்திருந்தாங்க. டீமுக்கு அதிகபட்சமாக ஆஷிக் 98 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. பட் அந்த டார்கெட் திருப்பூருக்கு ஒரு பெரிய சேலஞ்சாகவே தெரியல. ஏன்னா நேற்று மேட்சோட 1 மேன் ஷோ துஷார் ரகேஜா 52 பால்ல 102 ரன்கள், 8 சிக்ஸஸ், 5 4, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 196. அவருக்கு சப்போர்ட்டிவாக பிரதோஷ் ரஞ்சன் பால் 73 ரன்கள் எடுத்திருந்தாங்க. அவங்க 2 பேரோட ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸில் திருப்பூர் தமிழன்ஸ் 18 ஓவரில் அந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. லாஸ்ட் சீசன் எந்த ஃபார்மில் இருந்தாரோ அதே ஃபார்மை துஷார் ரகேஜா இந்த வருஷமும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்ட் சீசன்லேயே 448 ரன்கள் எடுத்து ஆரஞ்சு கேப் ஹோல்டராக இருந்தார். அண்ட் இந்த சீசன் அதே ஃபார்மை கண்டினியூ பண்ணாங்கன்னா திருப்பூர் தமிழன்ஸ் டைட்டிலை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு பெரிய அட்வான்டேஜாகவே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லா ஐபிஎல் டீமோட கண்ணுமே அவர் மேலே தான் இருக்கும். குவாலிட்டி லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் விக்கெட் கீப்பர் கூட லாஸ்ட் இயர் ஆக்ஷன் லிஸ்ட்டில் பிக் ஆயிருந்தாலுமே ஹார்ட் லக் அவருக்கு அந்த சான்சஸ் கிடைக்கல. கண்டிப்பாக இந்த வருஷம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடைக்கும் நான் ரொம்பவே நம்பிட்டு இருக்கேன். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.